கொலை கொள்ள ஆள் மாறாட்டம் அதில் நம்ம 2 பேருக்கும் சரிசமமா பங்கிடும். 32 கோடி ரூபாய் நம்ம பூர்வீக சொத்து. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகை ரூபினி தன்னுடைய காலகட்டத்தில் வெற்றிகரமாக இருந்த நடிகையாக இருந்தாலும் அவங்க ஏன் தொடர்ந்து தமிழ் திரைப்படங்களை நடிக்கிறத நிறுத்தினாங்கன்னு சென்னையிலிருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. ரூபினியுடைய படங்கள் வெற்றி படங்களாக அமைந்த ஒரு காலகட்டத்தில் அவர் சினிமா விட்டு போனதாக சொல்ல முடியாது. அவருடைய திரைப்படங்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெறாத ஒரு காலகட்டத்தில் தான் 1995ஆம் ஆண்டிலே மோகன்குமார் என்பவரை திருமணம் செய்தாங்க ரூபினி. அதற்கு பின்னாலே மும்பையில் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை நடத்த தொடங்கிய ரூபினி முழுவதுமாக திரைப்படங்கள்லேருந்து விலகிட்டாங்க. இயக்குனர் விக்ரம் சுகுமார் நடிகர் கெத்து தினேஷை வச்சு இயக்குன தேரும் போரும் திரைப்படம் என்ன ஆச்சு? அவருடைய முதல் திரைப்படமான மதையானை கூட்டம் திரைப்படம் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி இருந்தும் அந்த திரைப்படம் சரியா ஓடாததுக்கான காரணம் என்னன்னு ஸ்ரீலங்காலேருந்து முதீஷாத் கேட்டிருக்காங்க. கெத்து தினேஷ் கதாநாயகன் நடிக்க விக்ரம் சுகுமாருடைய இயக்கத்திலே தேரும் போரும் என்ற படத்தை தயாரிக்க இருந்தவர் தாய் சரவணன். அந்த படத்தை இவர் தொடங்கிய காலகட்டம் இருக்க அது கொரோனா காலகட்டம். அந்த படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் பல காட்சிகளில் 2000க்கும் மேற்பட்ட துணை நடிகர்கள் தேவைப்பட்டாங்க. அந்த படத்துடைய கதையை பொறுத்தவரையிலே பல காட்சிகளில் 2000க்கும் மேற்பட்ட துணை நடிகர்கள் நடிக்கின்ற மாதிரி காட்சியை அமைத்திருந்தார் அந்த படத்தினுடைய இயக்குனர். கொரோனா காலத்தில் அப்படி ஒரு கூட்டத்தை எப்படி கூட்ட முடியும்? அதனால தான் படப்பிடிப்பு அவங்க தொடர முடியல. அப்புறம் மெல்ல மெல்ல தள்ளி போய் அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்படவே இல்லை. பாடகர்கள் ஹரிஹரன், உன்னிகிருஷ்ணன், மனோ இவங்களுடைய குரல்லாம் இப்போ இருக்கிற கதாநாயகர்களுக்கு சூட் ஆகிறது இல்லையா? எதனால இப்போ இருக்கிற இசையமைப்பாளர்கள்லாம் இந்த பாடகர்களை பயன்படுத்துறது இல்லைன்னு சாத்தூர்லேருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. ஹரிஹரன், மனோ, உன்னிகிருஷ்ணன் போன்றவருடைய குரல்கள் இன்றைய காலகட்டத்தில் உள்ள கதாநாயகர்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றுள்ள இயக்குநர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் மும்பையிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் இறக்குமதி செய்கிற மாதிரி பின்னணி பாடல்களும் புதிதாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவதால் தான் இந்த மாற்றம். டூரிங் டாக்கீஸ் லென்ஸ் நிகழ்ச்சி மாதிரி சோஷியல் டாக்கீஸ் லென்ஸ்னு ஏன் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை தொடங்கக்கூடாது? அதில் சமூகம் அண்ட் அரசியல் சார்ந்த கேள்விகளை கேட்க நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ரங்கராஜ் பாண்டே சார் மாதிரி ஒருத்தர கேள்விக்கு பதில் சொல்ல வைக்கலாமே, இதை பற்றி நீங்கள் யோசிப்பீங்களான்னு பெல்ஜியம்லேருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பது நல்ல ஒரு யோசனை. மிக விரைவிலேயே சோஷியல் டாக்கீஸில் லென்ஸ் மாதிரி ஒரு நிகழ்ச்சியை தொடங்க முடியுமா என்பதை பற்றி தீவிரமாக யோசிக்கிறேன். எம்ஜிஆர் சார் என்டிஆர் அல்லது பிரேம் நசீரோட ஏதாவது ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரா? அண்ட் எந்த இயக்குனர் அல்லது தயாரிப்பாளராவது இதுக்கான முயற்சிகளை எடுத்திருக்காங்களான்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. தெலுங்கு பட உலகின் சூப்பர் ஸ்டாரான என்டி ராமாராவ், மலையாள பட உலகினுடைய சூப்பர் ஸ்டாரான பிரேம் நசீருடன் எம்ஜிஆர் இணைந்து எந்த படத்திலும் நடித்ததில்லை. அதற்கான முயற்சியையும் எந்த இயக்குனரும் மேற்கொண்டதாக தெரியல. இசையமைப்பாளர் பரத்வாஜ் இப்போ ஏதாவது தமிழ் திரைப்படத்துக்கு இசையமைக்கிறாரான்னு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. மிகச்சிறந்த திறமைசாலியான இசையமைப்பாளர் பரத்வாஜ் இப்போ எந்த படத்துக்கும் இசையமைப்பதாக தெரியல. இசையமைப்பாளர் இளையராஜா சார் தான் முதல் சிம்பனி இசையை நடத்தின ஆசிய இசையமைப்பாளர்ன்றதுனால இந்தியாவை பெருமைப்படுத்தின இந்த சாதனைக்காக அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுமான்னு ஜெர்மனிலேருந்து பிரதாப் கேட்டிருக்காங்க. இந்தியாவை பெருமைப்படுத்துகின்ற விதத்திலே லண்டனில் சிம்பனி இசை அரங்கேற்றிருக்கும் இளையராஜாவுக்கு நிச்சயமாக பாரத ரத்னா வழங்கப்பட வேண்டும். இந்த பாரத ரத்னாவை பொறுத்த வரைக்கும் அது மத்திய சர்க்கார் எடுக்கின்ற முடிவு. இளையராஜாவுக்கு பாரத ரத்னாவை வழங்க வேண்டும் அப்படின்ற முடிவை மத்திய சர்க்கார் எடுப்பதற்கான ஒரு தூண்டுகோலாக தமிழ் சினிமாவிலும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். லண்டனில் சிம்பனி இசை அரங்கேற்றியுள்ள இளையராஜா சென்னைக்கு திரும்ப வரும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த வரவேற்பு மொத்த இந்தியாவுடைய கவனத்தையும் ஈர்ப்பதாக இருக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய ஆசை. நான் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த விஷயம் நடக்கணும்னா அதுக்கு ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்றவருடைய உதவி நிச்சயமாக தேவை. அவங்க 2 பேரும் சேர்ந்து இளையராஜா சென்னைக்கு திரும்புகின்ற நாளில் திரையுலகம் திரள வேண்டும் என்று ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அதற்கு பலன் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நடிகர் சிவகார்த்திகேயன் இனிமேல் வெற்றி பெற்ற இயக்குநர்களுடைய திரைப்படங்களில் மட்டும்தான் நடிப்பாரா? புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தர மாட்டாரான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. வெற்றி பெற்ற இயக்குநர்களோடு மட்டும்தான் நான் பணிபுரிவேன். புதிய சிந்தனை உள்ள இளம் இயக்குநர்களோடு இணைந்து பணியாற்ற மாட்டேன் அப்படின்னு எங்கேயாவது சிவகார்த்திகேயன் சொன்னாரா என்ன? அண்ணன் தங்கச்சி பாசம் அண்ட் கிராமத்து கலாச்சாரம் கொண்ட கிழக்கு சீமையிலை திரைப்படம் மாதிரி இப்பெல்லாம் திரைப்படங்கள் வரதில்லை, இனி வரவும் போறதில்லை. தானு சருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், அவர் கிழக்கு சீமையிலை திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணலாமே, இதை பத்தி நம்மளுடைய கருத்து என்னன்னு சாத்தூர்ல இருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. அண்ணன் தங்க பாசத்தை பொறுத்த வரைக்கும் பாசமலருக்கு பின்னாலே வெளியான படங்கள்ல கிழக்கு சீமையிலே ஒரு அருமையான படம். அதில் யாரும் மாற்று கருத்து கொள்ள முடியாது. அது போன்ற படங்களை மறு வெளியீடு செய்வதிலே ஒரு சிக்கல் இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா ஆக்ஷன் படங்களுக்கு தான் மறு வெளியிட்டும் போது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை நம்முடைய ரசிகர்கள் தருகிறார்கள்.
இது போன்ற உணர்ச்சிகரமான குடும்ப படங்களுக்கு அந்த அளவு வரவேற்பு கிடைப்பதில்லை. அதன் காரணமாகத்தான் அந்த படத்தை ரிலீஸ் செய்ததில் தானுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சார், ஹாலிவுட்டில் 80 வயதிற்கு மேற்பட்ட இயக்குநர்கள் தொடர்ந்து இன்னைக்கும் ஹிட் படங்களை கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் ஹிட் திரைப்படங்களை கொடுத்த இயக்குநர்களால் தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுக்க முடியாமல் போகிறாங்க. இதுக்கான காரணம் என்னென்னு டொரண்டோலேருந்து விஷ்ணு சேகர் கேட்டிருக்காங்க. இங்கே உள்ள இயக்குநர்கள் வயது காரணமாக தரத்தை பராமரிப்பதில்லை அப்படின்ற உங்களுடைய குற்றச்சாட்டை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு உதாரணமாக பல திரைப்படங்களை தந்தவர் தான் இயக்குனர் கே பாலச்சந்தர். அஜித் சாரை தலைனும் கமல்ஹாசன் சாரை உலக நாயகனும் ஆடியன்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸும் கூப்பிடுவாங்க. ஆனால் நயன்தாரா மேமை யாரும் லேடி சூப்பர் ஸ்டார்னு பெருசாக கூப்பிடுறது இல்லையே. அப்புறம் ஏன் அவங்களுக்கு அந்த பட்டம் வேணான்னு அவங்க அறிக்கையெல்லாம் விடுறாங்கன்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார் என்பது தமிழ் சினிமா உலகினர் நயன்தாராவுக்கு தந்த ஒரு பட்டம். அந்த பட்டத்தை அவர் பெற்றார் என்றால் அதுக்கு பின்னாலே ஒரு கடுமையான உழைப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட பட்டத்தை அவர் வேண்டாம் என்று சொல்கிறார் என்றால் அதை அப்படியே விட்டுற வேண்டியதானே. அதன் மேலே எதுக்கு இந்த அளவுக்கு விமர்சனங்கள்? தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் ஐயா, மு.க. ஸ்டாலின் இவங்களெல்லாம் நீங்கள் நேரில் சந்திச்ச பொழுது அல்லது இன்டராக்ட் பண்ணும்பொழுது ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு நியூ ஜெர்சியிலேருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர், இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆகியோரை நான் சந்தித்த அனுபவங்களை சொல்லணும்னா இந்த லென்ஸ் நிகழ்ச்சியில் அதை சொல்லி முடிக்க முடியுமா? அதை தனியாக ஒரு நிகழ்ச்சியாகவே பதிவு செய்து தான் போடணும். விரைவிலே அதுக்கு முயற்சி செய்கிறேன். எஸ்பிபி சார் பின்னணி பாடாத தமிழ் கதாநாயகர்கள் இருக்காங்களான்னு கனடாலேருந்து விஜயசங்கர் கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் பின்னணி பாடாத தமிழ் கதாநாயகர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு பொதுவாக ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா எப்படி? எஸ்பி பாலசுப்ரமணியத்துடைய மறைவுக்கு பின்னாலேயே பல கதாநாயகர்கள் அறிமுகமாயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடலை. இப்போது உள்ள இளம் கதாநாயகர்களில் யார் யாருக்கெல்லாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடலை அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டால் கூட என்னால் ஓரளவுக்கு பதில் சொல்ல முடியும். படத்தில் முன்னணி நடிகர்கள் அண்ட் டெக்னீஷியன்ஸாக இல்லாத மற்றவங்க கிட்ட எதன் அடிப்படையில் டேட்ஸ் வாங்குவாங்க அண்ட் 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்த்தா அவங்களுக்கு 2 நாள் சம்பளம் வழங்கப்படுமான்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. படத்தில் பணியாற்றக்கூடிய நடிகர்கள், டெக்னீஷியன் ஆகியோரிடம் கால் ஷீட் வாங்கும்போது தோராயமாக ஒரு சில தேதிகளை குறிப்பிட்டு அந்த தேதிகளில் கால் ஷீட் வாங்கிக்குவாங்க. அதில் எந்தெந்த தேதிகளை பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்துவாங்க. நடிகர் நடிகைகளை பொறுத்தவரையிலே 8 மணி நேரம் தான் பணியாற்றும் அப்படின்னு எந்த நடிகர் நடிகையும் நிபந்தனைகள்லாம் விதிக்கிறது இல்லை. எத்தனை மணி நேரம் ஆனாலும் படப்பிடிப்பிலே அவர்கள் கலந்து கொள்வார்கள். நடிகர் ராதா ரவி இது வரைக்கும் எத்தனை திரைப்படங்களை நடிச்சிருக்காருன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ராதா ரவி தென்னிந்திய மொழிகள் அனைத்திலும் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. அவர் எத்தனை படங்களில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி துல்லியமான குறிப்புகள் இல்லை. பாடகர் எஸ்பிபி சார் அதிக பாடல்கள் பாடினது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கா அல்லது உலக நாயகன் கமல்ஹாசன் சாருக்கான்னு கனடாலேருந்து விஜயசங்கர் கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் மிக அதிகமாக பாடியதுன்னா அது கமல்ஹாசனுக்கு தான். சார், தமிழ் சினிமாவில் நடிகர் வசந்த் ரவி தவிர வேற எந்த நடிகர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு சினிமாவை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. வசந்த் ரவிக்கு முன்னாலேயே எம்பிபிஎஸ் படித்துவிட்டு தமிழ் சினிமாவிலே நடிகராக அறிமுகமானவர் ஒருத்தருக்காரு. அவருடைய பெயர் ராஜசேகர். புதுமை பெண் என்ற திரைப்படத்திலே பாரதி ராஜா தான் ராஜசேகரை அறிமுகப்படுத்தினார். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலே சாய் பல்லவியும் எம்பிபிஎஸ் படித்த ஒரு டாக்டர் தான். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா எம்பிபிஎஸ் படித்திருந்தாலும் அதற்கான பிராக்டிஸை சாய் பல்லவி தொடரல. அவரை பொறுத்த வரைக்கும் பிராக்டிஸை சினிமாவிலே தொடங்கிவிட்டார் அவர். ஒரு இயக்குனரே பட தொகுப்பாளராக மாறும்பொழுது அந்த படம் எந்த அளவுக்கு செம்மைப்படுத்தப்படும்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. இயக்குனர்களே பட தொகுப்பாளராகவும் மாறினார்கள் என்றால் நிச்சயமாக படத்துக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஆனால் அப்படி மாறுகின்ற இயக்குனர்கள் இந்த படத்தொகுப்பை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அந்த படத்தை படத்தொகுப்பு செய்ய முன்வர வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா 67 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் சினிமாவில் பணிபுரிந்த இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவை சொல்லணுன்னா அதில் பஞ்சு இருக்கார். அவர் ஒரு அருமையான படத்தொகுப்பாளர். அதனால் அவருடைய படங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் தான் படத்தொகுப்பாளராக பணியாற்றினார். அவருடைய படங்களில் பார்த்திங்கன்னா படத்தொகுப்பாளர் அப்படின்னும் போது அவருடைய பெயர் பஞ்சு என்று இடம்பெற்றிருக்காது, பஞ்சாபி என்று இடம்பெற்றிருக்கும். இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே படத்தொகுப்பையும் சேர்த்து செய்கின்ற இயக்குனர் யாரும் இருப்பதாக தெரியல. அடுத்து இன்று ஒரு தகவல். 1931ஆம் ஆண்டிலே தான் தமிழ் சினிமா பேச தொடங்கியது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஊமை படங்கள் தான். தமிழ் சினிமா பேச தொடங்கியதற்கு பின்னாலே ஊமை படங்களுடைய தயாரிப்பு அடியோடு நின்று போயிற்று. அது போன்ற படங்களில் நடித்த கதாநாயகர்களும் ஒதுக்கப்பட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். மௌன படங்களுடைய யுகம் முடிந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னாலே வெளியான முழுநீள மௌன படம் தான் சிங்கிதம் சீனிவாசனுடைய இயக்கத்திலே கமல்ஹாசன் நடித்திருந்த பேசும் படம் என்ற மௌனப்படம். பேசும் படம் ஒரு காதல் படம் என்றாலும் அதற்குள்ளும் ஒரு வில்லன் உண்டு. பணக்கார கணவனை கொல்ல அவனுடைய மனைவி முயற்சிக்கிறார்.
கணவனை கொள்வதற்காக அவள் அனுப்பியால் கமல்ஹாசனை பணக்காரர் என்று நினைத்து அவரை கொல்வதற்கு முயற்சி செய்கிறார். மௌனப்பட காலத்தில் பெரும்பாலான திரைப்படங்கள் 1-2 வீதிகள், கடைகள், மது விடுதி அல்லது ஒரு பங்களா இவற்றில் தான் படமாக்கப்பட்டன. பேசும் படமும் அதுபோலத்தான். ஆனந்த பவன் என்ற கமல் குடியிருக்கும் இடம், வீதி, சிக்னல் மற்றும் புஷ்பக் என்ற ஸ்டார் ஹோட்டல் என குறிப்பிட்ட களத்திற்குள்ளாகவே கதை நிகழ்கிறது. மௌனப்படங்களில் இசையினுடைய பங்கு இருக்க அது மிகவும் முக்கியமானது. பேசும் படம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பணியை மிகச்சிறப்பாக செய்திருந்தார் அந்த படத்தினுடைய இசையமைப்பாளரான எல். வைத்தியநாதன். தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதில் கமல்ஹாசன் எப்போவுமே முதலிடத்திலே இருப்பார். அந்த வகையில் கமல்ஹாசனுடைய பேசும் படம் திரைப்படம் மிகவும் முக்கியமான ஒரு திரைப்படம் என்று அந்த திரைப்படத்தை பாராட்டியிருக்கிறார் எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். வானம் கொட்டட்டும். இட்ஸ் அன் எவ்ரி ஆக்டர்ஸ் ட்ரீம். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டியூவல் கேர் அதை நான் வந்து ஒரே டைமில் ஷூட் பண்ணாங்க. ஏன்னா வந்து ஸ்ரீவித்யா, தபு, ஆக்சுவலாக ராஜீவ் மேனன் சார் கூட ஒர்க் பண்ணேன் அந்த படத்தில். நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி பண்ணேன், ஸ்டில்ஸ் எடுத்தேன். நான் தனியாக எடுத்தேன். நான் தபு மேடமோட பெரிய ஃபேன். நிறைய வந்து அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். கூப்பிட்டாங்க கம்மியாக அப்படின்னாங்க. விஜய் விஜய் நான் ஈரம் படம் பார்த்தேன். மோனலா அவர் பேசிட்டே இருக்கேன். நான் எதுவுமே பேசல. தேங்க்யூ சார். விஜயகாந்த் சார் அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆணி பேர்னு ஒரு படம் பண்ணேன் அப்படின்ட்டு, அது இங்கே ரிலீஸ் ஆகல. அப்போ விஜயகாந்த் சார் வந்து விடுதலை புலிகளின் தலைவரான பிரபாகரனை எவ்வளவு நேரம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது? கேட்டுகிட்டே இருந்தோம் சார், பார்க்கணும் சார், பார்க்கணும் சார், பார்க்கணும்னு கேட்டே இருந்தோம். யூ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் த ஃபிலிம். அவர் டெய்லி அங்கே பார்த்துருவார். அப்போ டிஜிட்டல் வந்துருச்சு. ஸோ யூஸ் டு see the footages. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.